உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ் திரைப்படத் துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் தயாரிப்பாளர்கள் சங்கம் வருவாய் பகிர்வு முறையை முன்வைத்து வேலைநிறுத்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு முன்னணி நடிகர்கள் ஒத்துழைப்பார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. விரிவாக பார்க்கலாம். தமிழ் திரைப்பட உலகில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சினிமா துறையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் மிக முக்கியமானதாக பேசப்படுவது வருவாய் பகிர்வு முறை. இதன்படி இனிமேல் நடிகர்களுக்கு கோடிகளில் முன்பணம் சம்பளம் வழங்குவதற்கு பதிலாக படம் வெளியான பிறகு கிடைக்கும் லாபத்தில் இருந்து சதவீத அடிப்படையில் சம்பளம் வழங்கும் முறையை கொண்டுவர தயாரிப்பாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்காகவே வரும் மே 2ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் நடிகர் சங்கம் இதற்கு ஒப்புதல் தரவில்லை என்றால் வேலைநிறுத்தம் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண தீர்மானம் அல்ல. தமிழ் சினிமாவின் தற்போதைய சம்பள அமைப்பையே மாற்றக்கூடிய புரட்சிகர முயற்சி. ஒரு படம் வெற்றி பெற்றால் நடிகர்களுக்கும் அதிக வருமானம். ஆனால் படம் தோல்வியடைந்தால் அவர்களின் சம்பளம் குறையலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். இதுதான் இப்போது எழும் மிகப்பெரிய சந்தேகம். ஏற்கனவே சில தயாரிப்பாளர்கள் ஒப்பந்தப்பட்ட சம்பளத்தை முழுமையாக வழங்குவது இல்லை என்ற குற்றச்சாட்டு நடிகர்கள் மத்தியில் நீண்ட காலமாக உள்ளது. மேலும் தியேட்டர்கள் சரியான வசூல் கணக்குகளை காட்டுவது இல்லை என்று விநியோகஸ்தர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். விநியோகஸ்தர்கள் சரியான கணக்குகளை வழங்குவது இல்லை என்று தயாரிப்பாளர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் வருவாய் பகிர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கும்தானா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அதோடு ஒரு படத்தின் முழு கணக்கையும் முடிக்க பல மாதங்கள் ஆகும் சூழலில் நடிகர்கள் தங்கள் சம்பளத்திற்காக நீண்டகாலம் காத்திருக்க வேண்டிய நிலையும் உருவாகலாம். இப்போது அனைவரின் கவனமும் திரும்பியிருப்பது முன்னணி நட்சத்திரங்களின் முடிவை நோக்கி. ரஜினி, கமல், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் போன்ற முன்னணி நடிகர்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்களா? ஏனெனில் அவர்களின் படங்கள்தான் கோடிக்கணக்கில் முதலீடு செய்யப்பட்ட பெரிய படங்கள். அவர்கள் ஒத்துழைத்தால் தமிழ் சினிமாவில் புதிய பொருளாதார முறை பிறக்கும். அவர்கள் மறுத்தால் தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் இடையேயான மோதல் மேலும் தீவிரமடையும் வாய்ப்பு உள்ளது. இதனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டம் இப்போது இந்த ஒரே முடிவில்தான் முடிவடைகிறது. இந்த முடிவு ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தின் தொடக்கமாக இருக்குமா அல்லது புதிய சர்ச்சைகளுக்கான வாசலாக இருக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா சந்திரகுமார். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.